That was a good quotation, all good quotations. Subhadra, Uma Shankar, என்ன ரிப்ளை? மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு சுபத்ராக்கு. ஸ்ரீ குருபியோ நமக. எல்லோருக்கும் நமஸ்காரம். இங்கே இருக்கிறவா எல்லாருக்கும் எங்கள் குருவான ஸ்ரீமதி விசாகா மன்னி அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பு என்று சொல்லிக்கொண்டு எங்கள் 3 பேரை தவிர வேறு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய அந்த 3 பேருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். ராஜகோபால் அவர்கள் நாங்கள் நடுவரோட டயத்தை வேஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறார். ஆனால் அவா முதல்ல என்ன பண்ணுறான்னு பார்க்கணும். இவ்வளோ பேசுகிறாளே, முதல்ல அவா சொல்கிறது படி அவளே நடந்துக்கணும். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அவா அன்பு அன்புன்னு சொல்கிறா, ஆனால் எந்த விதத்துலேயும் அன்பை எக்ஸிபிட்டே பண்ணலை. இங்கே வந்து சண்டை போடணும்னு உட்காந்துட்டுருக்கா. முதல்ல அன்பு வேணுங்கிறவா சொற்போரான பட்டிமன்றத்துக்கு போவாளா? அன்பு வேணுங்கிறவா இவன் நியாயப்படி இதை பாருங்கப்பா, இந்த மாதிரி சண்டையெல்லாம் வேண்டாம், நீங்களே ஜெயிச்சுக்கோங்க, நாங்கள் வெற்றியை கொடுத்துட்றோம் அப்படின்னு அன்பாக கொடுத்துருக்கணுமே. அப்போ அவளுக்கே ஜெயிக்கணும், அவளோட டீம் வெற்றி பெறணும் அப்படின்னு தான் அன்பு பக்கமே பேசுகிறா அவ. அப்போ இதுக்கு மேலேயும் நாங்கள் வேற யாரை எக்ஸாம்பிளாக சொல்லி எங்கள் பாயிண்ட்டை நிலைநாட்டணும்? மகாபாரதத்தில் அவர் சொன்ன எக்ஸாம்பிள்ஸும் எல்லாமே ராங் எக்ஸாம்பிள்ஸ். ராவணன், துரியோதனன் எல்லாரும் ராங் எக்ஸாம்பிள்ஸ். துரியோதனன் வழிக்கு வரலை கடைசி வரைக்கும். தர்மம் தோக்கிற நிலைமையில இருந்தது. ஆனால் அர்ஜுனன் போர்க்களத்தில் நகாங்ஷே விஜயம் கிருஷ்ணா நஜராஜ்யம் சுகானிஜான்னு அழறான். எனக்கு என்னுடைய அன்புக்குரிய பிதாமகரை கொண்டு கிடைக்கிற வெற்றியிலேருந்து என்ன யூஸ், என்ன மகிழ்ச்சி அப்படின்னே இவாளை மாதிரி கேட்குற அர்ஜுனாதிகளை பார்த்து பகவான் அசோச்சியான் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞா வாதாம்ச பாஷசே என்று பதில் அளிக்கிறார். பெரிய பண்டிதனை மாதிரி பேசாதீங்க நீங்கள்லாம். முதல்ல எதுல மகிழ்ச்சி எதுல துக்கங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தர்மத்தின் வெற்றியில தான் நிரந்தரமான மகிழ்ச்சி இருக்கு. அன்னைக்கு துரியோதனன் அர்ஜுனன் கொண்டிருக்கலனா இன்னைக்கு துரியோதன ராஜ்யத்துல அதர்மம் தலை தூக்கி ஆடுறப்போ தர்மத்தின் வெற்றி இல்லாம நம்ம எப்படி மகிழ்ச்சியா இருப்போம்? இப்படி அன்புங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப டெம்பரரியான ஒரு விஷயம். ஏன்னா நேத்திக்கு வரையிலும் அன்பாக பேசிகிட்டு இருந்தவன் நாளைக்கே கடுகடுன்னு பேச ஆரம்பிச்சிடுறா. அதுவும் இந்த கலிகாலத்தில் கேட்கணுமா? யாராவது வாயத்திறந்து நல்ல வார்த்தை பேசுகிறாளா? அப்படி அன்பு அன்புன்னு பார்த்துட்டு இருந்தா ஏங்கிட்டு தாபப்பட வேண்டியதுதான். கஷ்ட காலம்னு ஒன்று வரப்போ நமக்கு ஆறுதல் சொல்லின்னு இருந்து நம்ம மேலே அன்கண்டிஷ்னலாக அன்பு வச்சவா கூட ஒரு நாள் நம்மளை விட்டுட்டு போக தான் போகிறா. அப்போது நமக்கு எப்படி மகிழ்ச்சி கிடைக்கும் அப்படின்னா, நம்மளால் முடியும், நாயமாத்மா பலஹீனேன லப்ய, நமக்கும் ஏதோ ஒரு பர்பஸ் இருக்குது, நம்மளும் எதுக்கோ வந்திருக்கோம், நமக்கும் ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னு அந்த வெற்றி உணர்ச்சி இருந்தால் தான் மகிழ்ச்சியாகவே இருக்க முடியும். இந்த ஜெனரேஷன் ஃபேஸ் பண்ணுற மிகப்பெரிய பிரச்சனையே இதுதான். எல்லாரும் அன்பெல்லாம் கிடைக்கிறது, பொத்தி பொத்தி வளர்க்குற அம்மா அப்பா, ஆனாலும் குழந்தைகள் சந்தோஷமாக இல்லை. ஏன்னா யாருக்குமே நம்மளால் முடியும், நம்மளும் வெற்றி பெறணும் அப்படின்னே முதல்ல நினைக்க மாட்டேங்கிறாளே. அப்போது வெற்றி பெறணும்னு நினச்சாதான் சுகத்தை பார்க்க முடியும். எல்லா ரெவல்யூஷனுமே வெற்றி வேணும்னு யாரோ கிளம்பி போனதுனால ஆரம்பிக்கப்பட்டது தான். இன்றைக்கி நம்மெல்லாம் எத்தனையோ பேரை கொண்டாடுறோம். ஏன் ராமரே ஜெயிச்சாருன்னு தான் சொல்கிறோம். நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத ராமாயணம் எத்தனையோ வம்சமாக சொல்லிகிட்டே இருக்கா. ஆனாலும் இன்னைக்கு கூட ராமர் ஜெயிச்சார் அப்படிங்கிறத கேட்டால் தானே நமக்கு சந்தோஷமாக இருக்குது, மனசுக்கு எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது அந்த வெற்றிங்கிறது. ஆக வெற்றிங்கிறத ஒரு இமோஷனாக உணரணும். அதை சும்மா ஒரு ஈவெண்ட்டுன்னு நினைக்கிறவாளுக்கு என்றைக்குமே அது எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கறதுங்கிறது புரியாது. அதனால் மனுஷனையே வாழணும் அப்படின்னு நினச்சி மனுஷனை மோட்டிவேட் பண்ணுற அந்த வெற்றியை என்றைக்கும் மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். ராதேகிருஷ்ணன். வெரி வெரி டஃப் போட்டி, ரொம்ப சுவாரஸ்யமாக போயின்னு இருக்கு. அபிராமி தேஜஸ்வி, நீங்கள்லாம் வந்திருக்கவே கூடாதுங்கிறாளே அவா. அன்புன்னா வெற்றி வேணாலே உங்களுக்கு, அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா அபிராமி தேஜஸ்வி. ஸோ கோ அண்ட் ஆன்சர். எல்லோருக்கும் என் அன்பான நமஸ்காரங்கள். நம்மளுடைய எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? நம்மளுடைய அன்பான மண்ணி நடத்துகிற அழகான வாதி சம்வாதி ப்ரோக்ராமுக்கு வர எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். ஐ எம் வெரி சர்ப்ரைஸ் ஃபார் ஒன் ரீசன். என்னன்னா, எதிரணியில் இருக்கிற புவனா அக்கா
தினம் அன்பே சிவம்னு சொல்லிட்டோ, தேவாரம் திருவாசகம் எல்லாத்தையும் அன்போட படிச்சுட்டோ, இன்னைக்கு என்னடானா வெற்றி தான் மகிழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு வெற்றி பக்கம் அட்வொகேட் பண்ணிட்டு இருக்கா. மணி ப்ளீஸ் நோட் திஸ். அன்பு அப்படிங்கிறது இட்ஸ் அ ஹோமோஜினஸ் டாக்ட்ரின் ஆஃப் த டிவைன். அன்பு கொடுப்பவருக்கும் சரி பெறுபவருக்கும் சரி சமமான அளவில் மகிழ்ச்சியை தருது. ஆனால் வெற்றி எடுத்துக்கோங்க, ஒருவருக்கு வெற்றி இன்னொருத்தருக்கு தோல்வி. அப்போ அந்த தோல்வி உற்றவருக்கு என்ன சந்தோஷம் இருக்க போகிறது? மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பா வெற்றியா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் நம்ம மண்ணி நமக்கு சொல்லி கொடுத்தா வால்மீகி ராமாயணத்திலேயே இருக்கு. கைகேயி என்ன பண்ணுறா? வெற்றி வெற்றின்னு தன்னுடைய வேல்யூஸ் எல்லாத்தையும் இழந்துட்டு ராமனையை காட்டுக்கு அனுப்பிச்சுட்டா. அதனால் யாருக்கான மகிழ்ச்சி இருக்கா? இல்லவே இல்லை. அதே சமயம் குஹன் என்ன பண்ணுறார்? அன்பை பொழியறார், ராமனுக்கு பரம சந்தோஷத்தை தரார். அதை படிக்கிற நமக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் கம்பர் குஹனை ரெஃபர் பண்ணுறச்சே தாயின் நல்லான் அப்படின்னு சொல்கிறார். இதுலேருந்தே நமக்கு தெரியலையா மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பு தான்னு? இந்த வெற்றி பின்னாடியே போகிறதால நம்மளுடைய வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம தொலைச்சிடுறோம். நம்மளுடைய முதல் வாழ்க்கை பாடமான அன்பையே நம்ம மறந்துடுறோம். நம்ம எல்லார்கிட்டையும் இயல்பாக இருக்கக்கூடிய குணமான அன்பை நம்ம மறந்துடுறோம். அதனால தான் இந்த அன்பின் உச்சத்தை அடைஞ்ச வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார். இந்த வாசகம் எதிரணியில் இருக்கிறவாளுக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நம்ம அன்போடு எடுத்து சொல்லிடலாம். எல்லா சமயத்திலும் ஒருவரால் வெற்றி கண்டுட்டே இருக்க முடியுமா? தோல்வின்னு ஒன்று வரவே வராதா? அந்த தோல்வியுற்ற மனசுக்கும் ஊக்கம் தந்து மோட்டிவேஷன் தந்து ஜெயிக்க வைக்கக்கூடியது அன்பு தானே. வெற்றி என்னைக்குமே ஒரு டெம்பரரி உற்சாகத்தை மட்டும்தான் தரும். ஆனால் அன்பு என்றைக்குமே நிரந்தரமாக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தெல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தரும். மற்றும் இந்த அன்பின் பின்னால் இருக்கிற ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கை நம்ம பார்க்கலாம். இதற்கு எப்படி அந்த பிரதிவாதம் சொல்ல போகிறான்னு நம்ம பார்த்துடலாம். வெற்றி என்றைக்குமே ஆட் ஆகிண்டே போக நிம்மதி சப்ட்ராக்ட் ஆகிண்டே வரும். ஆனால் அன்பு டிவைட் பண்ணி கொடுக்க கொடுக்க மகிழ்ச்சி மல்டிப்ளை ஆகிண்டே போகும். இதுலேருந்தே நமக்கு தெரியலையா அன்பு தான் மகிழ்ச்சிக்கு காரணம்னு? இந்த எதிரணியில் இருக்கிறவாள்லாம் ராமன் ராவணனை வதம் பண்ணார், வெற்றி பெற்றார், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் எதையுமே மேலோட்டமாக பார்க்காம உட்பொருளையும் பார்க்கணும். ராமர் முதல்ல என்ன சொன்னார்? இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார். ஆனால் ராவணன் கேட்கவே இல்லை. அதனால் ராமன் அன்பால் சொல்லி கேட்காதனால அம்பால் சொல்லி காட்டிட்டார். இப்போ மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பு தான்னு எங்கள் அணிக்கும் தெரிஞ்செடுத்து, மக்களாகிய உங்களுக்கும் தெரிஞ்செடுத்து, இப்போ எதிரணியில் இருக்கிறவாளுக்கும் அது புரியணுங்கிற அன்பான ஆதங்கத்தில் தான் நாங்கள் இந்த வாதி சம்பாதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என் வாதத்தை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். வெரி குட். A very equal competition between அன்பு and வெற்றி. புவனாஜி, டேக் ஓவர். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மன்னிக்க என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். வெற்றிக்கனியை எட்டி பறித்து மகிழ்ச்சி அடைய துடித்து கொண்டிருக்கும் என்னுடைய எதிரணி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, பாவம் மகிழ்ச்சிக்கு காரணம் அன்பா வெற்றியான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸே ஆயிட்டா. என்ன காரணம்னா பாவம் அவளை சொல்லி தப்பில்லை. ஏன்னா அவள் கோட் பண்ண ஸ்ரீ அண்ணாவோட கிருதியே பிரேமைவ சதா ஜெயதி ஹிருதயே. அன்புங்கிறதே என்ன? வின்னிங் ஓவர் ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். மக்களுடைய ஹிருதயங்களை ஜெயிக்கிறது தானே அன்பு. எல்லா லெவலில் பார்த்தாலும் இந்த வெற்றி தான் மகிழ்ச்சி. ஏன்னா நாம் எல்லாரும் கவலையை மறந்து, எவ்வளவு பிரச்சனை கவலை என்ன இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து ஒரு நிம்மதியாக மகிழ்ச்சியாக 2 மணி நேரம் இருக்கணும் அப்படின்னா எங்கே வரும்? நாம சங்கீர்த்தனத்துக்கும் ஹரிகதைக்கும் தான் வரும். அங்கே வந்த உடனே என்ன கேட்குறோம்? முதல்ல விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். அந்த ஜெய கோஷத்துக்கே ஒரு தனி பவர் இருக்குது. கேட்குறச்சே ஒரு உற்சாகமும் ஒரு மகிழ்ச்சியும் எல்லாருக்கும் வர்றது இல்லையா? அது மட்டும் இல்லை, திருவள்ளுவரெல்லாம் கோட் பண்ணால் திருக்குறளில் நிறையா பார்த்தோன்னா அவர் சொல்கிறார், இருக்கிறதுலே ஒரு உயர்ந்த ஹையஸ்ட் மகிழ்ச்சி என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு தாய் ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது அதிகபட்ச மகிழ்ச்சியை பெறுகிறாள்.
அதை தாண்டி ஒரு மகிழ்ச்சி ஒருத்தருக்கு கிடைக்குமா, ஒரு தாய்க்கு கிடைக்குமான்னா கிடைக்கும். ஈன்ற பொழுதின் பெரிது உவக்கும் தன் மகனை அன்பானவன் என கேட்ட தாய் இல்லை, சான்றோன் என கேட்ட தாய். அப்போ அந்த வெற்றி அடையறச்சதான அந்த தாய்க்கே ஒரு மகிழ்ச்சி, ஈன்றதை விட ஜாஸ்தி மகிழ்ச்சி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, இவா சொல்கிறா வேல்யூஸ் எல்லாம் போயிடும்னு. திருவள்ளுவரே சொல்கிறார், இறைவனோட திருவடி வேணுமாப்பா, அதுதான் ப்ரைஸ். அதுக்கு ஒரு காம்படிஷனோட லைஃபே ஒரு காம்படிஷன். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு அங்கேயே வெற்றிக்கு பரிசு இறைவனோட திருவடின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். இப்படி அன்பு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, மைட் பி ரிஷிக்கள், சாதுக்கள், சந்துக்கள், இந்த உலகத்தை பற்றிய சிந்தனையே இல்லாதவாளுக்கு அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்கிற உலகம் எப்பேற்பட்டது, இங்கே தர்மம் அதர்மம், நீதி அநீதி, நியாயம் அநியாயம், உண்மை பொய் இப்படின்னு எல்லாமும் கலந்திருக்கிற இந்த உலகத்தில் அந்த அதர்மத்தை தோக்கடிச்சு தர்மம் ஜெயிச்சாதான உலகத்தில் எல்லாருக்குமே மகிழ்ச்சி. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிக்கிறேன். தமிழில் காளமேக புலவர் அப்படின்னு ஒரு புலவர், மிகப்பெரிய புலவர். அவருக்கு முருகப்பெருமான் மேலே அப்பரிமிதமான பக்தி. ஒருத்தர் அந்த காளமேக புலவர்கிட்ட வந்து கேட்குறார், ஐயா முருகப்பெருமான் மேலே ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. உடனே இவரும், ஆஹா என்னுடைய தந்தை முருகப்பெருமான் மேலே நான் வேல்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா மயில்லேருந்து ஆரம்பிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறார். ஆனால் வந்தவர் நல்ல எண்ணத்தோடு கேட்கல, இவரை இழிக்கணும் பழிக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தோட அவர் சொல்கிறார், நீங்கள் செருப்பில் ஆரம்பிங்க விளக்குமாறில் முடிங்க அப்படிங்கிறார். கேட்ட நமக்கே எப்படி தூக்கி வாரி போடுறது, எப்படி இருந்திருக்கும் காளமேக புலவர்க்கு. உடனே அவர் அதுக்கு சரியான ஒரு பதில் அடி கொடுக்கணும்னு ஒரு பாடல் பாடுறார். செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தன் தேன் பொழிந்து அதிரும் தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னு பாடுறார். அதாவது செருப்புக்குன்னா தமிழில் போர்க்களத்துக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதாவது வெறும் தமிழ் சரியா தெரியாமல் இழிச்சா பழிச்சா இப்படி தான். அவர் சொல்கிறார், செருப்புக்குன்னா போர்க்களத்துக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த போர்க்களத்திற்கு வீரர்களை அனுப்பி அவர்களை வெற்றி கொள்ள செய்யக்கூடிய அந்த வேலன் எங்கே இருக்கான் அப்படின்னு, தாமரை மேல் வீட்டிருக்கும் வண்டே நீ விளக்குமாறு எக்ஸ்பிளைன் பண்ணி நீ சொல்லக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்குறார். இப்படி சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகழ் நெருப்பென்று அறிவோம் யாம் அப்படின்னு அதனால தான் அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். அதனால மன்னி தர்மத்தை நோக்கி யுத்தம் செய்வோம்னு சொல்லியிருக்கா. அதனால அதர்மம்லாம் அழிஞ்சு தர்மம் எங்கேயும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால வெற்றி பக்கமே என்னைக்கும் தீர்ப்பு கொடுப்பா அப்படிங்கிற நம்பிக்கையோட ஸ்ரீ குருபியோ நமஹ. ரொம்ப பிரமாதம். எல்லாருமே 6 ஆட்டம் பாம்ஸ் ஆன் ஸ்டேஜ். பஸர் ரவுண்டில் ஒருத்தர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ணணும். ஜஸ்ட் ப்ரப்போஸ் எ ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூ ஹாவ் டு ப்ரெஸ் த பஸர் அண்ட் ரைஸ் யோர் பாயிண்ட். டோன்ட் கெட் அப் லைக் அ ஸ்ப்ரிங் ஃப்ரம் யோர் சேர் லைக் லாஸ்ட் டைம். சேரில் உட்காந்தபடியே யூ ஹாவ் டு ரைஸ் தி அப்ஜெக்ஷன். வாட் எவர் தே சே யூ ஹாவ் டு அப்போஸ் வித் அ வேலிட் பாயிண்ட். யூ கெட் 1 பாயிண்ட் தென். புவனாஜி அவர்கள் சொன்னார்கள், சான்றோன் என கேட்ட தாய். ஆனால் இந்த காலத்தில் சான்றோன் என கேட்க தான் முடியறது எல்லா தாய்களாலையும். என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் தாம் பக்கத்தில் இருந்து அன்பை பொழிந்து அந்த மகிழ்ச்சி அவளுக்கு கிடைக்க மாட்டேங்கிறது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் எல்லாருக்குமே அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பிரேமைவ சதா ஜெயதி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம பிரேமிக சம்பிரதாயத்தையே உத்தாரணம் பண்ணின ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட சரித்திரத்தையே பிரேமிக விஜயம்னு தானே சொல்கிறோம். பிரேமையாக இருந்தால் எப்படி காமன் மேனை போய் ரீச் பண்ணும்? அவளே பிரேமிக விஜயம் அப்படின்னு தானே இருக்கு. நீங்களே ஆன்சரை சொல்லிட்டு கொஸ்டினை கேட்குறேன். ஓகே, ஸோ அபிராமி தேஜஸ்வி வந்து அன்பை வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக நமக்கு சொன்னால், நான் வெற்றியை சயின்டிஃபிக்காக நம்ம இப்போ பார்க்கலாம். அன்புங்கிறது பொட்டென்ஷியல் எனர்ஜி மாதிரி, ஆனால் வெற்றி தான் கைனட்டிக் எனர்ஜி மாதிரி. மகிழ்ச்சி மாதிரி ஒரு ரிசல்ட் வேணும்னா, தட் இஸ் ஃபார் ஒர்க் டு பி டன் நமக்கு தேவை கைனட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி இல்லை. தட்ஸ் வை த என்டையர் வேர்ல்ட் இஸ் ரேவிங் அபவுட் விக்ட்ரி. மகிழ்ச்சின்னு ஒரு லாபம் இருக்கிறதுனால தானே வெற்றின்னு எல்லாரும் போயின்னு இருக்கோம். நீங்கள் சொன்னேன் ஜனனி நாராயணன்ஜி சொன்னால் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இது மாதிரி வெற்றிங்கிறது என்ன அப்படின்னா, கெட்டவர்களை அழிக்கிறது வெற்றி. விக்ட்ரி ஆஃப் குட் ஓவர் இவில் இஸ் வெற்றி அப்படின்னு சொன்னான். நான் 100% ஒத்துக்கிறேன், வெற்றிங்கிறது கெட்டவர்களை அழிக்கிறது தான். ஆனால்
ஏன்னா பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கு விநாசாய சதுஷ்கிருதாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா எதுக்காக கெட்டவர்களை அழிக்கணும்? வை விநாசாய சதுஷ்கிருதாம்? பிகாஸ் பரித்ராணாய சாதுனாம். சாதுக்கள்கிட்ட இருக்கிற அன்புனால சாதுக்களை காப்பாத்துறதுக்காக கெட்டவர்களை அழிக்கணுமே தவிர விநாசாய சதுஷ்கிருதாம்ங்கிறது ரெண்டாவது தான், பரித்ராணா சாதுனாம். இவா சொன்னா காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம்லாம் வளர்றது அப்படின்னு. உண்மையில பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த துர்குணங்களை ஜெயிக்கணும்னா கூட அதுக்கும் வெற்றி தான் வேணும். தூசரோங்கே ஜெய் சே பஹலே खुद की ஜெய் கரே. நம்மளுடைய தீய குணங்கள்லேருந்து நாம ஜெயிச்சாதான் அந்த வெற்றி மகிழ்ச்சியை தரும். இந்த இவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கிறது கூட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அதுவே துணை. ஸோ இட் இஸ் த கம்பேஷன் தட் ஹெரால்ட்ஸ் விக்ட்ரி. இதே மாதிரி சுபத்ரா உமாசங்கர்ஜி சொன்னா என்னன்னா ராமாயணம்ங்கிறதே ராம ஜெயம், ஜெயம்ங்கிறது வெற்றி அப்படின்னு சொன்னா, ராமாயண யுத்தமே முதல்ல எதற்காக நடந்தது? வெற்றிக்காகயா? இல்லையே, சீத்தைட்ட இருக்கிற அன்புனால நடந்தது. ராமாயண யுத்தமே சீத்தைட்ட இருக்கிற இல்லாட்டி ராமர் ஹனுமாரையோ அங்கதனையோ தூதுக்கு அமிச்சிருக்க மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்புக்கு இன்னொரு பர்சன் மேலே நம்ம டிபெண்ட் பண்ணுறோம். இந்த லோகத்தையே என்னன்னு சொல்கிறோம்? மாயைன்னு சொல்கிறோம். ஒருத்தா நம்ம மேலே அன்பு வச்சா நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் வெற்றிங்கிறதுக்கு நம்ம மேலே மட்டும்தானே டிபெண்ட் பண்ணுறோம். நம்மளால முடியும், நம்ம வெற்றி பெற்றோங்கிறத நம்ம உணர்ந்தாதானே. அப்படி மாயன்னு பார்த்தா உலகமே மாயதான். நீ வெற்றி பெற்றாலும் நீ ஒரு நாள் மரணம் உண்டு, எல்லாமே மாயதான். ராஜகோபால்ஜி ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னார். அதாவது சீதையே அன்பு ஸ்வரூபமாக தான் இருக்கா. அதாவது வாட் யூர் சேயிங் இஸ் வெற்றி இஸ் த ஜர்னி அண்ட் அன்பு இஸ் த டெஸ்டினேஷன் அப்படின்னு. ஆனா where does the happiness lie? அன்பு இஸ் த டெஸ்டினேஷன். யா, you are correct. யா, 100%. யா, I am trying to. Let me complete please. Where does happiness lie? Happiness lies in the journey and not in the destination. எப்படி பார்த்தாலும் வெற்றி தானே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. That was a fantabulous hotspot round. Wonderful, very nice. So அன்பா வெற்றியான்னு பார்த்தோம்னா அன்பான பாதையில வெற்றியை நோக்கி போவோம் அப்படிங்கிறது தான் தீர்ப்பு. விஜயஸ்ரீ மார்கழி வைபவம் 2024. The program is brought to you by சைக்கிள் பியோர் அகர்பத்தி, பிரார்த்தனையின் நறுமணம்,